கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பதாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை நம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், சத்தியத்துக்குரியவர்கள் என்ற அறிவு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது பாருங்கள், நம் இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்துல நாம் வாழ்வதற்கு நமக்கு அநேக அடையாளங்கள் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பர்த் சர்டிபிகேட், ஆதார், அதே போல வாக்காளர் அடையாள அட்டை, இப்படிப்பட்ட சில அடையாள அட்டைகளினால நாம் இந்தியர்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த அடையாள அட்டை இல்லை என்று சொன்னால், எந்த ஒரு அடையாள அட்டையும் இல்லை என்று சொன்னால் நம் இந்திய தேசத்திலே நிச்சயமாய் நாம் இருக்க முடியாது சட்டத்தின்படியாக. அப்படி என்றால் ஏதாவது ஒரு அடையாளம் நாம் இந்தியர்கள் என்பதற்கு அடையாளமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்ற ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். சத்தியம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவருடைய வசனம் தான் சத்தியம். அப்போ ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய சத்திய வசனத்தின் நிமித்தம் அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து ஏற்றுக்கொள்வது நிமித்தமாய் அது நம்மை கிறிஸ்துவுக்கு முன்பதாக, நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பதாக என்ன செய்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அந்த வசனம்தான் நம்மை நிச்சயப்படுத்துகிறது. ஆகவே சத்தியத்தை உணர்ந்து சத்திய வசனங்களை நாம் வாசித்து தியானித்து அந்த சத்தியத்தின் பாதையில நடப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், நிச்சயமாக சத்தியம் உங்கள் வாழ்வை விடுதலையாக்குறது மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பதாய் நிறுத்துவதற்கு நிச்சயப்படுத்துகிறது. கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேலைக்கா நன்றி. இன்றைக்கு நாங்கள் சேர்ந்துமை ஆராதிக்க ஆண்டவர் இந்த வேளையில் இந்த ஜெப வேலையை தந்திருக்கிறமைக்கா நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் சத்திய வசனங்களை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தில் நிலை நின்று எங்கள் இருதயத்தை உம்முடைய உமக்கு முன்பதாக நாங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற இடங்களிலே பிள்ளைகளோடு கூட இருங்க. வேலை செய்கிற இடங்களிலே வேலை செய்கிறவர்களோடு கூட இருங்க. கண்ணீரின் அனுபவங்களோடு இருக்கிறவருடைய கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவ மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.